ஹாய், வெல்கம் மை யூடியூப் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வாசலில் சாணி தெளித்து கோலம் போடுறதுக்கான பயன்களையும் அதை ஏன் நம்ம பண்ணுறோங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இப்போலாம் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் அதிகமாக யாரும் சாணி தெளித்து கோலம் போடுறதே இல்லைங்க. ஏன் சும்மா கூட கோலம் போடுறதே இல்லைங்க. ஏன்னா நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா வாசல் ஒன்றும் பெருசாக இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா அடுக்குமாடிங்க வீட்டில் அந்த மாதிரி இருக்காங்க. சில பேர் வாசல் இருந்தாலுமே அவங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரம் எந்திரிக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து கோலமும் போடுறதில்ல, சாணியும் தெளிக்கிறது இல்லைங்க. பட் நாம் சாணி தெளித்து கோலம் போடுறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சாணி வந்து கிருமி நாசினிங்க. ஸோ சாணி தெளிக்கிறனால பார்த்திங்கன்னா பூச்சி புழுக்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் வந்து ஒரு பாதுகாப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளிங்க வந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெல்கம் வைப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போதே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். நமக்குமே பார்த்திங்கன்னா இதை டெய்லி பண்ணும்போது ஒரு நல்லாவே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். சீக்கிரம் எந்திரிக்கவும் செய்வோம். இந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு நமக்கு பாசிட்டிவ் வைப் இருக்கும். டெய்லி உங்களால் பண்ண முடியாட்டாலும் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளியாவது அட்லீஸ்ட் நீங்கள் செய்யுங்க. இது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சாணி தெளிக்கிறனால பார்த்திங்கன்னா தீய சக்திகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். ஒன்லி வந்து நல்ல ஒரு குட் பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டுமே இருக்கும். ஸோ உங்களாலேயும் முடிஞ்சால் வாரத்தில் 2 நாள் வெள்ளி செவ்வாய் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ரெகுலராக போடுவீங்க அப்படின்னா ரெகுலராகவும் போடுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சாணி தெளிப்பீங்களா, ரெகுலராக தெளிப்பீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பதிவுகளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் அண்ட் டேக் கேர்.